இதே தமிழகத்தோட சட்டமன்றத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாதிரியான கொங்கு மண்டலம் கொடுக்கின்ற வரியில எத்தனை வரியை அவங்க திருப்பி இங்க கொடுக்குறாங்க? இந்த பகுதி அதிகமா வரி கொடுக்கறது சென்னைக்கு அடுத்தபடியாக கொங்கு மண்டலம், கோவையும் திருப்பூரும் ஈரோடும். ஆனா இந்த வரியை எடுத்து தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களுக்கு செலவு பண்ற திமுக அரசு முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க கொடுக்கிற வரியை முழுமையா நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா? தமிழகத்தினுடைய வரி அப்படிங்கிறது ரெண்டு விதமா பிரிக்க முடியும். ஒன்று, மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு பொதுவான வரி அப்படின்னு வரும்போது மாநில அரசுகளுக்கு குறிப்பிட்ட சதவிகிதம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அது எந்த மாநிலம் இருந்தாலும் அதில் எந்த ஒரு வேறுபாடும் காட்ட முடியாது. என்ன வரி நம்மளுக்கு தொகுப்புக்கு போகுதோ அந்த தொகுப்பிலிருந்து மாநில அரசுக்கு எத்தனை % வரணுமோ அது வந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு அவங்க நம்ம கொடுக்குறோமோ அதுலேயும் நம்மளோட பங்கு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் கூட தாண்டி மத்திய அரசினுடைய நேரடி திட்டங்கள் வாயிலாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது நேற்றே அந்த எவ்வளவு அவங்க நிதி அதிகரிச்சிருக்காங்கிறத மத்திய நிதியமைச்சர் ஒரு டேப்லர் காலமாகவே சொல்லியிருக்காங்க. இத்தனை லட்சம் கோடி ரூபாய்கள் தமிழகத்திற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்கள் மற்றும் டிஃபென்ஸ் காரிடார் மாதிரியான திட்டங்கள், இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. வருஷத்துக்கு 6000 ரூபாய். இந்த மாதிரி முத்ரா வங்கி திட்டத்திலே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த கடன் தொகைகளில் அதிகமான தொகை தமிழகத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பல்வேறு வகைகளில் தமிழகம் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நாம் கொடுக்கின்ற வருவாயை விட அதிகமாக திட்டங்களில் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு விதமாகவும் கேட்க விரும்புகிறேன். இதே தமிழகத்தோட சட்டமன்றத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாதிரியான கொங்கு மண்டலம் கொடுக்கின்ற வரியில எத்தனை வரியை அவங்க திருப்பி இங்க கொடுக்குறாங்க? இந்த பகுதி அதிகமா வரி கொடுக்கறது சென்னைக்கு அடுத்தபடியாக கொங்கு மண்டலம், கோவையும் திருப்பூரும் ஈரோடும். ஆனா இந்த வரியை எடுத்து தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களுக்கு செலவு பண்ற திமுக அரசு முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க கொடுக்கிற வரியை முழுமையா நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நான் இதை ஆர்கியூமெண்ட்டுக்காக வைக்கிறேன். நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. ஏனென்றால் தர்மபுரியோ, திருநெல்வேலியோ, தென்காசியோ, புதுக்கோட்டையோ அங்க இருக்கிறவங்களும் நம்ம மாநிலத்துக்காரங்க, நம்ம குடிமக்கள். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அரசு. எந்த பகுதி வளர்ச்சி அடையிலையோ அங்க வளர்ச்சி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போடுற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இப்ப நாங்க போடுறோம். அதனால் தமிழக அரசு சமச்சீரான வளர்ச்சி அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைனா, இப்போது சமச்சீரான வளர்ச்சி நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்க செய்யறதுக்கு 1000 வேலை இருக்கு. அந்த நிர்வாக திறமையின்மை காரணமாக இங்க நடக்கின்ற லஞ்ச ஊழலை மறைப்பதற்காக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஸ்பெயின் பயணம் மேற்கொண்டு 3400 கோடி முதலீடு ஈர்த்துள்ளார்கள். இப்போ இந்த முதலீடுகள் ஈர்க்க வேண்டிய அவசியம் இந்த இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ளதா? ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய அவசியம் தான் இருக்கிறது. அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ஃபெடரலிஸ்டில் இருக்கோம், ஒரு கூட்டமைப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலமுமே தங்களுடைய மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, தங்களுடைய மாநிலத்தினுடைய வேலை வாய்ப்புகளுக்காக இந்த மாதிரி ஈர்ப்பதில் தவறே இல்லை. பிரதமர் அன்று குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அதன் வாயிலாக புதிய புதிய தொழில்கள் எல்லாம் வந்துச்சு, அந்நிய முதலீடுகள் வந்தது. ஈர்ப்பதில் தவறே இல்லை. ஆனால் என்னன்னா, தமிழ்நாட்டு முதலாளிகளே கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் வச்சு அங்கே ஒரு ஒப்பந்தம் எதுக்கு போட்டுட்டு வரணுங்கிறதா எங்கள் கேள்வி. வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனியோடு நீங்கள் அங்கே முதலீடு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா பரவாயில்ல. இங்கே இருக்கிற ஈரோட்டுக்காரங்களையோ மெட்ராஸ்காரங்களையோ கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு நாங்கள் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வரோன்னு எதுக்கு ஏமாத்து வேலை காட்டணும்? ரெண்டாவது, நான் சொல்லி முடிச்சிடறேன். தமிழகத்தினோட தொழில் முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்புகள், அது ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எத்தனை, நீங்க இன்னைக்கு திருப்பி அதையவே திருப்பி எத்தனை தடவை புதுசாக காட்டுறீங்க? இதையெல்லாம் வெளிப்படையா தெரிவிக்கிறது இல்லையே அரசு.